ஆரம்பத்திலே அமுக்கிடணும் என்னண்டு அமுக்கிடணும். அப்படி எல்லாம் என்ன கொல்லுறாரு. உண்மையைத்தான் நான் சொல்றேன். கணவன் மனைவி கிட்ட காட்டாத அன்பை இன்னும் ஒருத்தன் வந்து தொடர்பு வைக்கும் பொழுது அங்கால அந்த அன்புகள் மாறி இருக்கு. அது பெண்கள் இல்லை, ஆண்களுக்கும் அப்படித்தான். ஒரு ஆம்பளை ஒரு பெண்ணை பார்க்க அவங்க நெத்திக்கு நேரம் முகத்தை கண்ணை பார்க்குறாங்கன்னா அவங்க ஓகே. ஆனால் அவங்களோட கண் வேற இடம் பார்க்குமே இருந்தால் அவன் பிள்ளையன்று நினைச்சு கொள்ள வேண்டியது. பொம்பளையில கல்யாணம் கட்டக்கூடாது, கட்டினா நிம்மதியனைத்திலையும் கொள்ள மாட்டாங்க. நாளைக்கு இன்னும் ஒருத்தன் பார்ப்பான், அப்புறம் அதை பார்த்துட்டு எங்களுக்கு யோசனையா இருக்கும். தம்பி என் மனுஷிய பேர் இந்த மனுஷிய பேரடாவா ஏன்னா ஏன்னு கேட்டேன். அவள்கிட்ட பெல்ல பேராண்ட ஏன்னு கேட்டேன். அவள்கிட்ட பெல்லு பிடியா நான் மட்டும்தான் அவளை பார்க்கலாம். பெண்கள் அழகா இருந்தாலே ஆபத்து தப்புற என்ன உண்மையாகும். அது உங்களுக்கு தான் அப்பதான் சொல்லி கூட எனக்கு தெரிய முடியாது. என்ன கதை பெண்கள் அழகா இருந்தால் ஆபத்தையும் என்ன கொண்டுடுறது சொல்லுங்க. எல்லா பக்கத்தாலையும் ஆபத்தை கொண்டுடும். இது வந்து எல்லாருக்குமே வந்து தெரியாது. என்ன பனைய பேர் பனை சாப்பாடு தான் நாங்களும் சாப்பிடணும். பனங்கிழங்கு ஒடியல் புட்டு புழுக்கொடியல் அங்கால வந்து பினாட்டு. அனைவருக்கும் வணக்கம், நான் சுமன். அதாவது வந்து இன்றைக்கு எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோனிகா கம்சியாக்களை கூட்டி கொண்டு போய் ஸ்கூலுக்கு விட்டுட்டு அப்படியே டவுனுக்கு போயிட்டு வரணும். அது வந்து விடிய காலமே விலைக்கு விளம்பி போயிட்டு வரேன். கொஞ்ச நாளாக நினைச்சு கொண்டிருக்கிறேன் இந்த உடற்பயிற்சி அல்லது எல்லாமே வந்து செய்ய வேணுமன்றதுக்காக. உடற்பயிற்சி என்றா இன்னும் என்ன செய்யறது, வெளியில் கொஞ்சம் வாக்கிங் போகணுமன்ற ஒரு இது. நேற்று நம்ம வந்து பார்த்துருப்பீங்க, இப்போ கொலஸ்ட்ரால் புதுசாக வந்து பாவிக்கிற அன்னதால் வந்து இந்த முழங்கால் முழங்காலிலிருந்து முழங்கையிலிருந்து இந்த கழுத்து பட்டையில் வந்து குத்தி குத்தி வலி இந்த இதாக கிடக்கு. இதுக்கு வந்து நீங்கள் நினைக்கலாம் இருந்து குளுசை நான் வந்து எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன். அதாச்சும் இந்த கொலஸ்ட்ரால் குளுசை வந்து பாவிக்கக்கூடாதுன்னு தான் கேட்க சொல்கிறாங்க. ஆனால் என்ன செய்கிறது, கூட்டிகிட்டோடையாக பாவிக்கிறேன். அதுலேயும் வந்து அந்த அவகோடா இருக்குதான், அவகோடாவில் வந்து ஜூஸ் அடித்தாலும் கொலஸ்ட்ராலை வந்து வடிவாக உள்ள சுத்தப்படுத்தும் அண்டு சொல்லியிருந்தாங்க. அப்போ அதனுடைய அளவு அவகோடா வாங்கி கொண்டு வந்தேன். அதில் ஜூஸ் அடிக்கிற முறையும் எனக்கு உண்மையிலே எனக்கு தெரியல. பார்க்க தெரிஞ்சா சரி, எனக்கும் தெரியாது. இது அவகோடா. இதில் என்ன இதை பார்த்து பழகி கொள்றதா இதை உள்ளுக்க இருக்கிறத சுராண்டியில் அதை இப்படி எடுத்து போட்டு ஒரு சும்மா அது நான் நினைக்கிறேன் ஒரு சொட்டு சீனிங்க ஜூஸ் அடிக்கிறது அவ்வளவுதான். ஜூஸ் அடித்து குடிக்க வேண்டிய. ஆனால் அந்த அவ கூட மனமே மனக்கா கடையில் அடித்து தருவாங்க தெரியுமா. அதை போட்டு அடிக்கணும், நல்லா அடித்து குடிக்க வேணும். அதே மாதிரி எங்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏதாச்சும் வந்து நாங்கள் நாளாக இந்த மோட்டர் சைக்கிளில் திரிகிறது எல்லாம் கூட அறியுமோ. சைக்கிளில் திரியணும். நான் குறிப்பிட்ட காலத்தில் சைக்கிளில் திரியணும்னு எடுத்து போட்டு திருப்பி சைக்கிளை கொண்டு அப்படியே விட்டுட்டேன். ஒன்றே சைக்கிளில் கேட்டதுன்னா இந்த சைக்கிள் கொண்டு வந்தாருன்ற கட்டாயட்டி பிரச்சனை இருந்தாலும் செஞ்சுதாங்கன்னு சொல்லி ஈஸியான வாழ்க்கையாக நாங்கள் இப்படி கஷ்டப்படாமல் மோட்டர் சைக்கிள் எல்லாம் திரிவமாக இருந்தால் எங்களுக்கு வருத்தங்கள் ஆட்டோமேட்டிக்காக வரும். 2 நாளில் வந்து நாங்கள் செய்ய போகிற விஷயங்கள் வரும். இப்போ ஜூஸ் எப்படி அடிக்கிறது அவக்கூட உண்மையிலே எனக்கு ஜூஸ் அடிக்கிறது தெரியாது. எப்படி அடிக்க போகிறோம்ன்றது இப்படி சரியோ என்றதை வந்து பார்த்து கொள்ளுங்க. இப்படி தான் இருக்கும். மற்றது வந்து இன்றைய முடிவு எடுத்துட்டேன், ரச்சியல் எவ்வளோ ரச்சி வகையும் சாப்பிடக்கூடாதுண்டு. மீனை பொறிச்சு சாப்பிடுங்க. மீன் வாய்க்குதான் கெடுக்கிறது, நீ அவிச்சு தான் சாப்பிடணும். ஓகே, அந்த புளியாரை வச்சு கொடுக்குறது என்ன மீனோ மீன் சமைக்கிறது இந்த நாளில் பார்ப்போம். ஓகே, எங்களுடைய வீடியோக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது எங்களுக்கு தர ஆதரவாக இருக்கும். நிறைய பேர் வந்து வழியில் பல வருத்தங்களோட எல்லாருமே வந்து இருக்கிறீங்க. எங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் பெரிய வருத்தமே இல்லை. இதெல்லாம் நாங்கள் சாப்பாட்டு முறையால் கொண்டோல இல்லை, இது பெரிய வருத்தம் இல்லை. நாங்கள் இதை வந்து அப்படி இதை கவனிக்காம விட்டா தான் பேரதூரமாக எல்லாத்துக்கும் உரிய பிரச்சனைகள் வரும். சரி பார்ப்போம். இருந்தாலும் இதை எப்படியான விஷயங்களை கடைப்பிடிங்க. நானும் இந்த ரிப்போர்ட்டில் உங்களுக்கு காட்டி இருப்பேன், நானும் அதை குறைச்சி காட்டுறேன். ஓகே பார்ப்போம். ஓகே, அதாவது வந்து இந்த அவகோடாவில் இருக்கிற பல நன்மைகள் இருக்குது. இது வந்து எல்லாருக்குமே வந்து தெரியாது. சில பேருக்கு வந்து ஏதாச்சும் வருத்தம் வந்தால் உங்களுக்கும் இப்படி தானே. இப்போ வருத்தம் வந்தா அப்படின்னா அவக்கூடாது தம்பி வாங்கி கொலஸ்ட்ரால் கூட்டிட்டு வருத்தம் வந்தா அப்புறம் தானே இதை யூஸ் பண்ணுறீங்க. அதுக்கு முன்னும் தெரியாது. அது மாதிரி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் வந்து நாச்சத்து இருக்குது. அது மட்டும் இல்லை, இது வந்து தலைமுடிக்கு நல்லதாம், கண் பார்வைக்கு நல்லதாம். மற்றது வந்து எங்களுடைய சருமத்தை வந்து நல்ல பளபளப்பாக வச்சிருக்கும். மற்ற இந்த பழத்தில் ஒன்று நாங்கள் அடித்து குடித்தாலே வந்து இதில் நாச்சத்து கூட இருக்கிறபடியால் பசி, அதாச்சும் எங்களுடைய பசியை போக்குற அளவுக்கு இருக்கும், பசியை குறைக்கும், இதான முறைக்கு இருக்கும். அதே மாதிரி எங்களுடைய கெட்ட கொழுப்புகளை வந்து ஃபுல்லாக இல்லாமல் பண்ணிடுமா, நல்ல கொழுப்பை சேமித்து வச்சிருக்க மாட்டேன். மாதிரி இதை வந்து நாங்கள் எப்படி கையாள வேணும்னு சொன்னால் தோலை சீவி போட்டு மடுக்கலாம்.
ஆ கொட்டை வெட்டுப்படுது கொட்டையை இதாண்டி கத்தியா நடுவுக்குள்ள அப்படியே. ஆனால் நீங்கள் கொட்டையை வெட்டாமல் நைஸ் ஆடுறது அந்த விதையை நாங்கள் கண்டாக்கலாம் தெரியுமா? கிணறு கிடக்கு தானே கண்டாக்குங்கோ. இதில் வந்து நிறைய இப்போ இந்த இதில் வந்து இப்போ சில பெண்களுக்குரிய அந்த ஒயிட்னிங் க்ரீம் அப்படி இப்படி எல்லாம் இது வெள்ளையே வேறு இந்த பெண்களை ஒயிட்னிங் யூஸ் பண்ணுறவியல் அதுங்கள டக்கண்டு எல்லாரும் தான் யூஸ் பண்ணிங்க. இதுக்குள்ள வந்து எடுத்துருவோம் நாங்கள் வடிவ சுரண்டி. ஏன்னா அப்புறம் நாளைக்கு இதுக்குள்ள புறவை கட்ட குழப்பா வந்துடும். இது அந்த விதை இந்த இது. ஆனால் இது பழுத்தால் தண்டை வாழையே வேறு தெரியுமா? கல்லாண்டு விதை அப்புறம் பழம் பழுத்தா வந்துடும். உள்ளுக்குள்ள பல நலநலப்பாக வந்துடும். நாங்கள் வந்து ஒரு அளவாக இதை வந்து அடித்து குடிக்கிறது நல்லா. இதுக்கு வந்து இப்படி சுரண்டி எடுக்கவும் இந்த இதை வந்து சில இருக்குது பாதி காணும் நினைக்கிறேன். இல்லை நான் காலைக்கு சாப்பாடு தேவையில்லை ஒடிய இதை அடித்து குடிச்சா நான் குறைக்கமாக போட்டு வைக்கப்படுறேன். அதுவுமா நான் மெனண்டு கேட்குது வேணுமாண்டு இல்லை மெனண்டு கேட்கல. எனக்கு வயிற்றில் இடம் இல்லாட்டி ஓகே தான். இது நான் வடிவ சுரண்டி எடுக்க போகணும். இது முந்தி அம்மா தம்பிக்கு அடித்து கொடுக்குறோம். உண்மையிலே இப்படித்தான் அம்மா தம்பிக்கு அடித்து கொடுக்குறவான்ட்டு தான் ஞாபகம் வருது. கல்யாணம் கட்டும் போதே அம்மா அப்பா இருந்து பார்க்கணும். கல்யாணம் கட்டினாக்கு பிறகு மனைவி மேலே மனைவி யார் பார்க்குறது? மனைவியை தான் பார்க்கும். விளங்கு இல்லை உங்களுக்கு அம்மா பார்ப்பின அப்புறம் வந்து மனைவி. ஆனால் மனைவியாக்கள் அம்மாக்கள் பார்ப்பின முதல் அம்மாக்களுடைய அம்மா கல்யாணம் கட்டினாப்பா யார் பார்க்குறது? ஒரு தரம் பார்க்குறே இல்லை. ஒரு தரம் காணி சாப்பிட்டியோண்டு கூட கேட்க மாட்டேன் தெரியுமா? சில கணவன் நான் இப்போ 15 சொல்லுங்க கணவன் மேலே சாப்பிட்டியோண்டு கூட ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன் தெரியும். அவன் சிந்து வாழ்நாள் இருக்க வேண்டியது. ஆனால் அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு இவ்வளோ ஏங்கி கொண்டிருப்பினமே. உங்கள்கிட்ட அப்படி ஒரு பழக்கம் இருக்கேன். உங்களை கேட்கறீங்கன்னா உங்களுக்கு அப்படி இருக்கும். சாப்பிட்டீங்களோ ஏய் நான் எத்தனை தடவை கேட்பேன் சாப்பிட்டீங்களோ பசிக்குதோண்டுலாம் கேட்குறது. எனக்கு கேள்வி நாளை பெரிய இந்த பொய் சொல்றீங்க முழிக்க முழிக்க போய் சொல்றேன். அந்த பழக்கத்தை பழகி கொள்ளுங்க முதல்ல. இதை வந்து சுரண்டி எடுக்க வேண்டி ஓகே மினக்கெடும் போல நாங்கள் எதை உண்மையிலேயே இப்போதைய காலத்தில் ஆட்களுக்கு வந்து வருத்தம் மெயினாக சாப்பாடு. ஏண்டா அந்த காலத்தில் பாருங்கோ அந்த காலத்து ஆட்களுக்கு எல்லாம் வந்து சாப்பாடு வந்து வருத்தம் பண்ணுறது அளவு சாப்பாடு ஆரோக்கியமான உணவு. இப்போ அளவுக்கு மீறி சாப்பிட்றது ஆரோக்கியம் இல்லை. வந்து இப்போதைய பிள்ளைகளுக்கு பெனங்கிழங்கு தெரியும், பினாட்டு தெரியுமோ, புழுக்கொடியல் நாட்டண்டா எனக்கு உயிர் தெரியுமோ, ஒடியல் மா தெரியுமோ. அப்படி இப்போதைய பிள்ளைகளுக்கு எதுவுமே தெரியாது. தெரியாது என்று சாப்பிட்டு பழக்கவும் இல்லை. நாங்கள் தெரியாது வாங்கி பினாட்டு வாங்கி கம்சி கொடுத்துக்கிறப்பையாலும் இல்லை. நான் விரும்பி முந்தி சாப்பிடுவேன். கூட கதையை விடுங்க. அதான் இப்போதைய பிள்ளைகள்கிட்ட இது வந்து அது சேண்டு வீண் அவருக்கு கொடுத்தேன். நான் எனக்கு வாங்கி கொடுத்தேன்னா இது என்னச்சக்கா அதில் டேஸ்ட் தெரியாது. அதான் அப்படி தான் சொல்லுவீங்க. இப்போதைய பிள்ளைகள் சாக்லேட்டையும் சிப்ஸுகளையும் ஏன்னா அது ஒரு குறிப்பிட்ட வயசு வேற இந்த வருத்தங்கள் வந்து விடும். முந்தியெல்லாம் அப்படியெல்லாம் குறைவு. அந்த கள்ள சாப்பாடுகள் இது இருந்தால் தான் பெருசாக வாங்கி தர மாட்டேங்க. எனக்கு கண்டிப்பாக ஒரு ஐயா சொன்னார் அப்பன் பனை கூட வாழலாமுண்டு மாதிரி. ஏன்னா பனை சாப்பாடு தான் நாங்களும் சாப்பிடணும். பனங்கிழங்கு, ஒடியல் மா, புட்டு, புழுக்கொடியல், அங்கால வந்து பினாட்டு அப்படி அதை மாதிரி பனங்காயில் புட்டு, பனங்காய் பணியாரம் ரெண்டு சொல்லி அவ்வளவு. அப்போ நாங்கள் வந்து ஆனால் அந்த ஒரு பனையின்ற இதுகள் எல்லாம் அவ்வளவு ஆரோக்கியம் நல்ல டேஸ்டான அது நாங்கள் ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தோம்னா ஓகே. அதை நாங்கள் திடீரெண்டு சில எடுக்க கொஞ்சம் கசப்புகள் அப்படி இப்படி இருக்குது. நான் என்ன நேற்றுண்டா தம்பிൻ്റെ வீட்டில் பார்த்தேன் அக்கிரிக்கு சொல்கிறேன் நீ குத்தரிசிட்ட டேஸ்ட் உனக்கு தெரியும் போடான்ட்டு. என்னென்னு சொன்னால் அங்கே மட்டக்களப்பில் வெள்ளை குத்தரிசி தான் சமைக்கிறேன்னு சொல்லினேன். அது வெள்ளைச்சோறாக இருக்கும் பார்வைக்கு அப்படி இருக்குமென்னு சொல்லி நம்ம எனக்கு தெரியும். வெள்ளைச்சோறு சம்பா சமைக்கிறோம் இல்லாட்டி வெள்ளை குத்தரிசி சமைக்கிறது அவங்க வெள்ளைச்சோறு தான் சமைக்கிறவங்க. அப்போ அதை சாப்பிட்டுட்டு சின்னலேருந்து வளர்ந்தவங்களுக்கு டக்கண்டு குத்தரிசி சாப்பிடு திருட்டரிசி சாப்பிடுன்னா கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதை நாங்கள் எங்கள்கிட்ட சில இடங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆளுக்காகவே வெள்ளைச்சோறு சமைக்கல. அது என்ன
வெள்ளைச்சோறு வந்து உண்மையிலேயே எடுக்காதீங்க. வெள்ளைச்சோறு வெள்ளையா இருக்கிற பொருட்கள் எதுவுமே எடுக்கக்கூடாது, அதை தவிக்கணும். அது வெள்ளமா போட்டு வெள்ளை சோறுகள் மற்ற பான் அதெல்லாம் அப்படி சொன்னா என்ன, எது எங்களுக்கு கண்ணுக்கு அழகா தெரியுதோ அது ஆபத்து. முந்தைய காலத்துல இந்த பாடையார் இது மாதிரி தான் வீட்டை வாங்க. கட்டின மனைவியா இருந்தாலும் அழகா இருந்தா அது ஆபத்து. அது மனைவியா இருந்தா பெண்கள் அழகா இருந்தாலே ஆபத்து தான். அப்புறம் என்ன உண்மையாகும் அது உங்களுக்கு தான் தெரியுது. சொல்லி போட்டு எனக்கு தெரிய முடியாது என்ன கதை. பெண்கள் அழகா இருந்தால் ஆபத்தையும் என்ன கொண்டுடுறது சொல்லுங்க. எல்லா பக்கத்தாலையும் ஆபத்தை கொண்டுடும். எனக்கு ஒரு ஆச்சு ரெண்டே இஞ்சில் இருக்கிறார் என்னோட நல்ல மாதிரி இஞ்சி கொண்டு வர்றாரு. தம்பி என் மனசியை பேர் எந்த மனசியை பேரடாவா ஏன்னா ஏன்னு கேட்டேன். அவள்கிட்ட பெல்ல பேராண்டேன். ஏன்னு கேட்டேன். அவள்கிட்ட பெல்லு பிடியா. நான் மட்டும்தான் அவளை பார்க்கலாம், வேற எதுவும் பார்க்க மாட்டாங்களா. என்னடா அப்பா இது புது கதையா கிடந்துச்சு. ஐயோ சிலனே தன்னை தேத்தி கொள்றாரு. இல்ல இல்ல உண்மையா இப்படி சொன்னார் தெரியுமோ. படிவான பொம்பளையில கல்யாணம் கட்டக்கூடாது. கட்டினா நிம்மதியனைத்திலையும் கொள்ள மாட்டாங்க. நாளைக்கு இன்னும் ஒருத்தன் பார்ப்பான். அப்புறம் அதை பார்த்துட்டு எனக்கு எங்களுக்கு யோசனையா இருக்கும். அப்ப பொறுமை வடிவான ஆம்பளையும் பொம்பளையும் பாப்பினம் தானே. அப்ப பொம்பளையா அதை எடுத்து நடந்து கொள்றாங்களான்னு பார்த்தா கூட இப்படி வந்து சொல்லிச்சு. உதாரணத்தை இப்படியும் பார்க்கலாம் தானே. வடிவான ஆண்களை கல்யாணம் கட்டினாலும் அவங்களையும் பெண்கள் பார்க்குங்கள் தானே. அவியனும் சைட் அடிப்பினம் தானே. இன்னொரு பொம்பளையிலும் பார்க்கவும் இல்லை. ஓய் ஓய் கொந்த குட்டியை நம்பிட்டோம். அவியல் பார்க்கணுமோ இல்லையோ பார்க்க வச்சிருவேன் உங்களை. என்ன அவியெல்லாம் பெண்கள் அது கவர்ச்சி, பெண்கள்ல உள்ள கவர்ச்சி. இப்ப என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு அழகான பொம்பளை பிள்ளை வந்து சரியோ நீங்க அப்ப பார்க்க போறீங்க. நான் சொல்றேன் அந்த பொம்பளை பிள்ளைகளை பார்க்க வைக்கிறேன்றதுக்கு வந்து இப்ப வந்து உலகம் மாய அப்படிதான் போகுது. ஒரு நல்ல ஒரு வடிவான பொம்பளை பிள்ளை வந்து ஹாய் வணக்கம், நீங்கள் இந்த சோப்பை போட்டு குளிச்சிங்கன்னு சொன்னாலும் என்னுடைய சர்மம் மாதிரி வேற என்று சொன்னோன்னு பார்த்து என்ன சோப்பு அடியாது, வாங்க வாங்க இந்த கடையில் இருக்குது இந்த சோப்பு அவங்க விளம்பரத்தில் பார்த்துருவோம் ரொம்ப பளிச்சென்று இருக்கு. என்னென்னு சொன்னால் இப்போ பெண்கள் எல்லாருமே வந்து என்ன சொல்றது விளம்பரத்துக்கும் அதுக்கும் இதுக்கு காலம் அப்படியா போய்க்கொண்டு போருங்க. உதாரணத்துக்கு நீங்க இப்படி சொல்றீங்க, ஒரு வடிவான புள்ள போகுது ரோட்டால், ஏன்னா நீங்க அதை கடந்து நல்ல புள்ளையா போவீங்களா பார்த்து கொண்டு இருப்பீங்களா? நான் கடவுளை பார்க்க மாட்டேன். ஏன்னு இந்த பொய் சொல்றீங்க. அப்படியே கண்ணை வெட்டாம பாப்பீங்கன்னா அந்த அது அந்த அதுக்குள்ள போடுவீங்க. நம்ம எல்லாருமே யாரா இருந்தாலுமே நாங்கள் கூட நான் பார்க்க மாட்டேன். என் தலை ஆட்டோமேட்டிக்கா திரும்பி கண் கண் பார்க்க. நான்கள் கூட பெண்கள் கொஞ்சம் நீளமா முடி சிலிமா இருந்தாங்க, சிலிமா இருக்கிறாங்கன்னா எங்களுக்கே இப்படி இருக்கிறாங்களே இவ்வளவு அழகா இருக்கிறாங்களே. ஆனா அதை பார்த்தா அந்த பார்வை தப்பா இருக்க கூடாது. அதான் சொல்றேன், அழகா ரசிக்கிறதா இருக்கணும். அதுக்காண்டி ரோட்டால போறவனு எல்லாரையும் வந்து அழகா ரசிக்கிறதா. அடுத்தவன் மனைவியை ரசிக்க வலிக்கிட்ட கட்டம் பிழைக்க கடவுளை இப்படிதான் வாழ்க்கை போகுது ஒரு தட்ட வாழ்க்கையில மீது. என்ன இன்னொருதன் மனைவியை நாங்கள் கண்ணால் பார்ப்பதும் பிள்ளை, அவங்கள தப்பாக நாங்கள் ஒரு தப்பான பார்வையில் பார்ப்பது பிள்ளை. பார்க்கலாம், அது நார்மலாக ஒரு சகோதரமாக பார்க்கலாம், ஒரு இந்த ஃப்ரெண்டு வைஃப்ண்டு பார்க்கலாம். ஆனால் அது தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குறது பிள்ளை. ஒரு ஆம்பளை ஒரு பெண்ணை பார்க்க அவங்களோட நெத்திக்கு நேரம் மூத்த கண்ணை பார்க்குறாங்கன்னா அவங்கள ஓகே. ஆனால் அவங்களோட கண் வேறு இடம் பார்க்குமே இருந்தால் அவன் பிள்ளை என்று நினைத்து கொள்ள வேண்டியதுதான். அதை கண்ணில் வச்சு நாங்கள் ஆண்கள் நல்லவங்களோ கெட்டவங்களோ என்றதை புரிந்து கொள்வோம். அதுக்கு பிறகு நாங்கள் கொஞ்சமாக விலக வலிக்கிட்டுருவோம். சில ஆண்கள் நினைக்கிறது தங்களை தெரியாதானே, தங்களோட மனசுக்கு இருக்கிறது அவங்களோட கண்ணில் வெளிப்படும். மனசுக்கு இருக்கிற எண்ணங்கள் கண்ணில் வெளிப்படும். சில பேர் சொல்லுவாங்க அவன்கிட்ட கண்ணை பார்த்து நான் அறிஞ்சிடுவேன், அவர்கிட்ட காதை பார்த்து அறிஞ்சிடுவேன், கண்ணை பார்த்துன்னு சொல்லுவாங்க. அப்படி அப்படி இருக்கு, அப்படிதான் சில பேர்ட்ட இதுகள் வந்து அப்படி இருக்கிறது தான். மற்றது ஒவ்வொருத்தரோட நாங்கள் பிள்ளைங்களையும் அவங்களோட வார்த்தைகள் செயல்பாடுகள்லேயே அவங்களோட இதுகள் செயல்பாடு எப்படிப்பட்டவங்க. இப்போ ஒரு பெண் ஒரு ஆணோட அணுகுறாங்கன்னு சொன்னால் ஒரு சகோதர முறை ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஒரு உறவு முறை. ஆனால் அவங்களோட கதை கேட்க அவங்க உணர்ந்துருவாங்க. சில ஒரு கொஞ்சம் காலங்கள் போக ஒரு கொஞ்ச நாள் 2 நாள் 3 நாள் கதை கேட்க இவங்க தப்பானவங்களோ இவங்க நல்லவங்களோ இவங்க டீசெண்டானவங்களோன்றதை உணர்ந்து கொள்ளுவாங்க டக்குண்டு. அதை புரிந்து கொள்றதுக்கு உரிய பெண்களும் இருக்கிறாங்க, புரியாமல் நடக்கிற பெண்களும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களை என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் என்ன சொல்லுவாங்க, சில ஆண்கள்கிட்ட ஏமாற்றப்படுவாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தங்களை தாங்கள் பாதுகாத்து கொள்ளணும். ஏன்னா
கண்டிப்பாக அது ஒவ்வொரு விஷயங்களும் வந்து ஒவ்வொருத்தரும் இருக்குது எப்படி என்று இல்லை. சில பேர் உண்மையிலே வந்து சில இடங்களில் குடும்பங்களில் சண்டையில் வரும். சண்டை வர்றதால மன அழுத்தங்கள் வந்து ஒரு இப்போ கணவன் மனைவி கிட்ட காட்டாத அன்பை இன்னும் ஒருத்தன் வந்து தொடர்பு வைக்கும் பொழுது அங்கால அந்த அன்புகள் மாறி இருக்கும். அது பெண்கள் இல்லை, ஆண்களுக்கும் அப்படி எல்லாரும் மனுஷனுடைய வாழ்க்கையில வந்து அப்படி சுவாமி இருக்கு. என்னன்னு சொன்னா அவங்க காசு பணத்துக்காக போற ஒரு சிலர் காசு பணத்துக்காக அப்படி அவங்கள விடுங்கோ, ஆனா அன்பை தேடி போறாங்க. கண்ணால கண்ட உண்மை இது. அன்பில்லாம இது கேட்கல, அது இன்னொரு இடத்துல அன்பு காட்டுக்கு அது ஆட்டோமேட்டிக்காவே அது இந்த கதை நாங்கள் கதைக்கிறோம் இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக போகும். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக போய்க்க எங்களோட மனசில் எங்களோட ஒரு என்ன சொல்லுங்க மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் மூளையோட யோசிக்கணும். என்னென்னு சொன்னால் அங்கிட்ட அன்பு இல்லாத இடத்துல நாங்கள் வேறு இடத்துல தேடுவோமே இருந்தால் அது எவ்வளவு பிள்ளைகள், எவ்வளவு ஆபத்துக்கள், எவ்வளவு அவமானங்களை கொண்டு வருமன்றதை யோசிச்சினோம்னா அந்த பிள்ளைய விட மாட்டாங்க. கண்டிப்பாக அதான் அதை சொல்கிறது அப்படி என்றது மாதிரி. ஆனால் அப்படி இருக்காதுங்க, அப்படி இருக்கக்கூடாது. அதுக்குத்தானே மூளையை கடவுள் தந்துடுங்க, புத்தியோட யோசிங்கன்னு சொல்லி. என்னென்னு சொன்னால் எல்லாருமே நல்லவங்கள் இல்லை, சில ஆண்களும் இருக்கிறாங்க, பெண்களும் ஏதோ ஒரு பக்கத்தில் யூஸ் பண்ணிட்டு விட்டுருவாங்க. எல்லா டைம் அது இல்லையே. அதுதான் அதால தான் இன்றைக்கு நிறைய அவமானங்கள், நிறைய மாற்றங்கள், நிறைய விஷயங்கள் இழக்கிறாங்க. ஏன்னா சொத்து பணமாக இருக்கட்டுக்கும், மனசாக இருக்கட்டுக்கும், பூசணிக்க மாதிரி இருக்கும். அதுதான் உண்மை, உண்மைதான். அப்படி வாழ்க்கையில் சில பேருக்கு என்ன சொல்லுவாங்க இல்லைன்னு சொன்னால் வாழ்க்கையில் ஒரு அனுபவங்களை கற்றுக்கொண்டு வருவாங்க. இப்படித்தான் ஆண்கள் இருக்கணும், இப்படித்தான் பெண்கள் ரெண்டு மாதிரி வேலை இருக்கணும். அந்த அனுபவம் சில விஷயங்கள் சில பேருக்கு கற்றுக் கொடுக்கும். அதோட அவங்க திருந்தி கொள்ளணும். அப்படி திருந்தாமல் விட்டாங்களா பிறகு கடவுள் தண்டனை கொடுக்க வலிக்கிட்டுருவேன். ஏன்னா இப்போ சில பிள்ளைகள் செய்கிறது கண்ணுக்கு முன்னாலேயே கடவுள் தண்டனை கொடுக்குறாங்க. அப்போ அதை நீங்கள் உணர்ந்து தெரிஞ்சினா நல்லது. கடவுள் தண்டனை கொடுக்குறது பாரதூரமான தண்டனையாக இருக்கு. சில வழியெல்லாம் மீளே இல்லாமையும் போயிடும். சரி வேறுங்க, ஜூஸுக்கு அடிச்சிட்டோம், ஜூஸுக்கு வட்டிட்டோம். என்னென்னு சொல்கிறது, வாழ்க்கைன்றது வந்து உண்மையெல்லாம் வேறு இல்லாமல் ஒரு சின்ன ஒரு வருத்தம். முதல்லாம் பெரிய வருத்தம் இல்லை, நான் செத்துடுவேன், நான் ஒரு மாதம் தான் இருக்க போகிறேன், நான் செத்துருவேன், எனக்கு நெஞ்சுக்க செய்யுது, இப்படி எல்லாமே என்ன கொல்லுறாரு. உண்மையதானே நான் சொல்றேன். ஐயோ இதெல்லாம் சின்ன வருத்தமப்பா, இதெல்லாமே சாப்பாடு முறைகள் மனசுலாங்க நீங்க யோசிப்பாங்க. இந்த ஒரு சின்ன விஷயத்த உங்களால தாங்கிக்கலாண்டா பெண்கள் எவ்வளவு வேலைகளை தாங்கி இந்த உலகத்துல வாழ்க்கை. சின்ன விஷயம் இல்ல, இது சின்ன விஷயம் இல்ல. கொலஸ்ட்ரால் வந்து என்ன செய்யும் என்று சொன்னால் ஒரு மனுஷனா சாவடிச்சிடும். அதாவது வந்து பயத்தில் கதைக்கல, இது தொழில் பயம் இல்லை சாவுக்கு. சிலர் சொல்லுவாங்க சாவுக்கு பயம் இல்லைன்றவன் தான் இப்படி பயமா இருப்பான்னு சொல்லி. எனக்கு என்றைக்குமே இல்லை. அது இந்த சாப்பாடு மேலே நினைச்சிட்டு அப்படி சொல்லி போட்டு எங்களை சாகடிச்சு போடுவேன். அப்படி இல்லை, உத்தரிக்கல. அது வந்து இருந்து உத்தரிக்கிறதுன்றது வேற. இப்ப யோசிச்சுப்பா, உதாரணத்துக்கு யோசிச்சுப்பாங்க, இவ்வளோ பாரதூரமான வருத்தம் வருது, அதையும் தாங்கி மனுஷன் பாரதூரமான வருத்தம் பிறக்க முடியும் தான் இதை பாதுகாத்துக் கொள்ளணும். என்ன செய்யணும் கேட்கணும். இதை நாங்கள் கவனிக்காம விடுவோமா இருந்தால் எங்களுடைய கிட்னி பலதா போகும். அதைத்தான் நான் சொல்றேன். அப்ப அதுதான் அடுத்த பாரதூரமான வருத்தம். ஆரம்பத்திலே அமுக்கிறோம், என்னண்டு அமுக்கிறோம். அப்ப அதுதான். ஆனா நானும் இப்ப ஒன்று பார்க்கிறேன், இந்த வருத்தத்தின் மாடி அந்த டைம்ல தான் ஃபாலோ பண்றது. வருத்தம் குறைஞ்சோன்னா அதை ஃபாலோ நம்ம விடுவோமே தெரியாதுதானே. இப்படிதான் கொண்டு போகணும்ன்றது வந்து தெரியும். அதே மாதிரி சுகர் கூடிச்சுன்னா கிட்னி போகும், கொலஸ்ட்ரால் கூடிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக், அதாச்சும் இந்த கை கால் இழுத்து விட்டுரும். மற்றது வந்து மாரடைப்பு வரும், திடீரென செத்து போயிடுவோம். அப்படித்தானே? ஓ உண்மை. ஏன்னா கேட்டால் சொல்லுவாங்க முந்தி காலத்துலேண்டா ஐயோ எங்கேயாலும் ஒரு ரோட்டால போனால் திடீரென செத்துட்டாண்டா பேய் அடிச்சிட்டு. நான் உங்களுக்கு இல்லை ஏன்னா பேய் அடிச்சிட்டுன்னு சொல்லி சொல்கிறது. ஆனால் அப்படி இல்லை, மாரடைப்பு அது இதுன்னு சொல்லி. ஆனால் நான் நினைக்கிறேன் உண்மையில் அது ஒரு நல்ல சாவு. ஆனால் உண்மையில் என்ன சொன்ன வாழ்ந்து போட்டு செத்தால் ஓகே, அப்படி இல்லையே. ஆனா வாழக்கு முன்ன சாவைக்கு அவங்க அந்த எதிர்பார்ப்போட அவங்க அந்த அலைஞ்சு கொண்டு தெரிவாங்களாம்னு சொல்லுவாங்க. 35-40 வயசு. ஆனா அது நல்ல சாவு தெரியுமா, உண்மையில நல்ல சாவு. இழுத்து கஷ்டப்படாம டக்கண்டு வந்துட்டு பொட்டண்டு போயிடுவேன். ஏன்னாப்பா வாழ்க்கையில பிறந்துட்டு சாவணும்ன்றது இல்லை, அப்படி ஒரு சாவு வந்தால் நான் கூட ஏற்றுக்கொள்ளுவேன். ஏன்னா அது நல்ல சாவு. அதை கேட்டா சொல்லுவாங்கல்ல நல்ல சாவுன்னு சொல்லி. அதுக்கு வந்து வாலிப வயசுல நாங்கள் செத்து போகுமா இருந்தால் இன்னத்துக்கு வாழ்க்கை. எனக்கு சாவுக்கு என்ற இதுக்காக சொல்லல, பூமியில ஆனால் வாழணும்னு ஆசைப்படுற நாங்கள் சாப்பிட்றோம் அந்த புலம்பி கொண்டு இருப்பாங்களாம் தெரியுமா. அதான் இப்ப சொல்லேனே. உதாரணத்துக்கு இப்ப என்னையும் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி நான் எடுக்கிறேன், என்னிட எந்த இதுவுமே இல்லை,
சாப்பிட்றோமோ 4 அடி உத்தரவு இல்லாமல் வேதனை இல்லாமல் செத்து போயிடுவோம். என்ன பொறுத்தவரை வருத்தம் வந்தால் நாங்கள் அதை நோமலாக மனசில் விட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சாப்பாட்டு முறைகள் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளோம். உண்மைதான், அப்படிதான் செயல்படணும். நாங்கள் அதை நினைச்சு போனா அது இன்னும் வருத்தம் கூடிடும். இன்னும் வீட்டிலே இல்லை, சில வேளையில வீட்டில் டென்ஷன் வந்துச்சுன்னு சொன்னால் டென்ஷனால வந்து பிபி ஏறுது. பிபி எனக்கு ப்ரெஷர் இல்லை, செக் பண்ணி பார்த்தேன்னா. ஆனால் நாங்கள் இப்போ நாங்களுக்கு பெண்களுக்கு கோபம் வந்தால் என்ன செய்கிறது? நாங்கள் எங்கே போய் முட்டுறது சொல்லுங்க. நீங்கள் என்ன செய்வீர்கள்? கோபம் வந்தால் போடும்போது சட்டி வாணியால் அலறீங்க. அப்படியெல்லாம் நான் செய்கிறேன். சொல்லல பெண்கள் எங்கட முந்தி அம்மா செய்கிறேன். முந்தி ஆக்கள் தான் நான் சொல்லுவார், ஐயோ நீ நாசமா போயிடு, நீ மண்ணோட மண்ணா போயிடு. அப்படியே முந்தி எங்கட அம்மா என்ன செய்வாங்க? கோபத்தில் அப்படி அப்பா கிட்ட எறிஞ்சு அம்மா அது திரும்பி வரும். அப்படி இல்லை தூக்கி முத்தம் சளி இப்படி எறிஞ்செல்லாம் நினைச்சு போயிடும். சில இடங்கள்ல பாருங்க செம்பு இருந்துச்சு தண்ணி உடனே அறிவினோம். செம்பு எல்லா பக்கத்தாலையும் ஒரு பக்கத்தாலும் சொல்றது ரொம்ப அடி வாங்கி போயிருக்கேன். செம்பு கோவத்தை வந்து செம்பு இதுல தான் காட்டுறேன். அன்றைக்கு நான் இங்க உண்மையே சொல்றேன், இந்த போத்துல பாருங்க நான் எந்த சொல்றது கேட்ட பிறகு சொல்லுங்க குடும்பத்துல சண்டை என்று சொல்றீங்க உண்டு. அப்படி இல்லை, வாழ்க்கையில் நடக்கிறது. சுடுதண்ணி நான் அளவான சூடாகத்தான் இதுக்குள்ள விட்டு வைக்கணும். இந்த போத்தில் தெரியும். இப்போ 12 மணித்தியாலும் இதுக்குள்ள வந்து சூடு இருக்கு, ஹீட் இருக்கு. என்ன செஞ்சு வேண்டா அண்டைக்கு சூடா ஹீட்டர்ல இருந்து கோவத்துக்கு வச்சுட்டேன். நான் வந்து மூடியை துறந்துட்டு இப்ப என்னோட பயமாக இருக்கு. மூடி துறந்து விட்டு அப்படியே சொண்டு நாக்கு எல்லாம் அள்ளி போட்டுது. தானே சிக்கன் தூக்கி எறிஞ்சு விட்டு இதுல ஒரு நலிவு கோவம் எனக்கு அவ்வளோ இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு சுடுதல் நான் அண்டு ஜாழ்ப்பாணம் போயிட்டு அலுவலெல்லாம் பார்த்துட்டு ஒரு 9 மணிக்கு தான் வீட்டை வந்தேனாங்க. ஏன்னா விரைக்கிற உடனே கொதிக்க வச்சு ஆற வச்சு வைக்கிற அளவுக்கு டைம் இல்லை. அப்போ நான் இதுக்க விட்டுனா கப்பும் பக்கத்தில் வச்சு விட்டேனா. அப்போ இவர் என்ன யோசிக்கணும்? கப்பும் பக்கத்தில் இருக்குது, நான் இதுக்க விட்டு ஆற விட்டுட்டு சாப்பிட கணக்காக வந்துருக்கு. இவன் சாப்பிட்டு போட்டு கலவரம் எடுத்து வாய்க்க ஊற்றினா அது புளியல் இதுக்கு கூழ் தண்ணியும் விடல. ஆனால் சுடு தண்ணி தான் விட்டு வச்சுக்கணும் இவருக்கே தெரியும். அப்போ என்னல தப்போ உங்கள தப்போ? நான் வந்து வளமையா 3 நாளா சுடுதண்ணி வந்து படுக்கை கிட்ட வச்சுட்டேன். இந்த போத்தலோட குடிச்சேன். அது காலமா விட்டு வச்சுக்க சுடுதானே இரவுல கணக்கா வந்துடும். என்ன சொன்னேன், சொட்டார்ன தண்ணியை விட்டு தான் குடிக்கணும். அது எனக்கு கண்டு டைம் இல்லை, நல்லா கொதிக்கவும் விட்டுட்டேன். நம்ம என்ன செய்யணும் பக்கத்து அப்படி பாருங்க. பாதாம் போடுறேன், பாதாம் போடக்கூடாது, அதான் தோலை உரிச்சு போட்டு போடுறேன். ஏன்னா பாதாம் தோலில் வந்து கெட்ட கொழுப்பு அதிகம் இருக்குதான். என்றாலும் என்ன சொல்றது, அது அமர்த்த வேறு இந்த பாடல கோதுன்னு சொல்லிவிடும். கையால் ஊறினா தான் ஊற போட்ட பாதாம் தான். சரி, நாங்கள் இப்படியே காய்ச்சொண்டே இருக்கலாம். செய்கிறதுக்கு வந்து நிறைய வேலை திட்டங்கள் இருக்குது வெளியில். அதாச்சும் இந்த குடும்பங்களில் சண்டைகள் பிரச்சனைகள்ன்றது வாடுறது வந்து ஒரு மனிதனுடைய வார்த்தை பிரயோகத்தாலாம் பாடுறது ஒரு சண்டையில் நல்ல மாதிரி காய்ச்சொன்று இருக்கிறது. நான் வந்து சொல்கிறது ஃபோன் எடுத்து அலட்டுறது போகிறது இன்னும் ஒரு ஆக்களோட தேவையில்லாமல் கதைக்கிறது எனக்கெல்லாம் பிடிக்காது. ஏன்னு சொன்னால் வீட்டில் வேலை, அதாச்சும் வந்து வீட்டில் வேலை இருக்கணும். வீட்டில் வேலை இருந்தால் தேவையில்லை கதைகள் வராது. வீட்டில் வேலை இருந்துச்சு, வேலை வெட்டி இல்லாட்டி தாங்க அதை ஓடும். வீட்டில் வேலை கண்டிப்பாக இருக்கணும். வேலை இருந்துச்சுன்னு சொன்னால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அது வரும் இது தேவையில்லாமல் என்ன செய்யுத அங்கே. ஆனால் எங்களுக்கு உண்மையில் எங்களுக்கு எனக்கெல்லாம் உதாரணத்துக்கு எனக்கோ இல்லை நிறைய பேருக்கு இப்போ வேலைக்கு போகிறாங்களோ இதை விட வேலை கூட வீட்டு வேலையோட வேலை அப்படி இருக்கு. ஆனால் எங்களுக்கு இப்படி எவ்வளோ இரவு படுக்க மாட்டேன். ஏதோ ஒரு பக்கம் வேலை பிள்ளைகளை ஏற்றிருக்கிற ஒரு பெரிய சுமை. அதோட கடைக்கு போடும், சமைக்கணும், வீடு வாசல் பெருக்கணும், ஓட்டணும், பிறகு இரவு சாப்பாடு செய்யணும், மதியம் ஒரு நேரம் சாப்பாடும் செய்கிறேன் இல்லை. இங்கே இப்போ 3 நேரம் சாப்பாடு செய்யணும். அதுவும் காலம் சாப்பாடு கிடையாது. கொஞ்சம் நிப்பாட்டத்தான் போடுறேன். இந்த பழங்கள் அடித்து குடிக்கிறேன் எனக்கு கை காலெல்லாம் குத்தி வலிக்குது, சரியான வேதனை. என்னையே பேசுகிறவே தெரியுமா சார்? ஏன் 3 நேரம் சாப்பாடு ஒவ்வொரு நாளும் செய்கிறேன், ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு சூடு ஆட்டி கூட அது உண்மை சொல்லி போட்டு நீங்கள் சொல்லுவீர் நான் சூடு கட்டின பழம் சாப்பாடு தாரேன்னு பேசுவேன் தெரியுமா? பழையனா ஓகே இருக்குது. இங்கே 3 இருக்குது, நீ சாப்பிடு 3 என்ன பாசத்தில் எனக்கு பாதாம் வைக்கிறாரு. சரி வேண்டாம், பாசம் இல்லை கிடையாது. இந்த லொல்லு கதையில தான் தூக்கி ஒன்றை கொடுத்தா அது எங்களோட அம்மாவும் இப்படி சில வழியில் என்ன சொல்றது, அம்மா சொல்லுவா அது பெண்கள் வந்து ஆற இல்லையன்ட்டு ஒன்றை கொடுத்தா இன்னும் கண்டறி என்டைய பாசம் வந்துட்டு ஒன்று கேட்பேன். என்னதான் செய்கிறது, உங்களை ஒழுங்காத்தானே வளர்த்துனா இப்போ ஒழுங்காத்தான் நடக்கிறீங்கன்னு கேட்பேன். நான் நம்ம ஒழுங்காத்தானே நடக்கிறேன், இங்கே பேரணியம்மா நடந்து காட்டுறேன் ரெண்டு தேங்காய் இறஞ்சி விட்றா சில வழியில். அப்படியே அம்மா சரியா ஸ்டிக் அனுப்பையும் அப்படியான ஒரு ஆள் அப்படி இருந்து வளர்ந்து இன்றைக்கு உண்மையிலேயே வந்து இன்றைக்கு ஒரு நிலையாக இருக்கிறோம். இதுக்கு இனிப்புக்கு மற்ற இனிப்புக்கு அவ கூட இருக்குல்ல, அந்த இனிப்புக்கு தேன் விடுங்க.
தேன் மேய்சல் நீ விடுங்க. இது வந்து ஒரிஜினல் தேன். இது இந்த இந்த கிருஷ்ணாண்ட இருந்து வாங்கிட்டு வந்து வேற அப்போ இருக்கா என்னத்துக்கு வாங்கிட்டு வந்து அந்த இதுக்காக சுடுதண்ணி விட்டு குடிக்கிறாரு. அப்போ என் கொலஸ்ட்ரால் கொடுத்து விட்டவன் கொஞ்சம் விட்டு கூடி கொழுப்பு கரையும் பாசக்கார உண்மைக்குமே கோவக்காரணமாக வந்தான் பாசக்காரணமாக வந்தான். கண்டிப்பாக எல்லா விஷயத்திலையும் சரியான முறையில் நடந்து சகோதரம் என்று சொன்னால் கோவம் உள்ள இடத்துல குணம் இருக்குமா சகோதரம் என்று சொன்னால் அப்படித்தான் இருக்க வேணும் என்றதில் என்னதான் இருந்தாலும் அம்மாக்கள் கிட்ட எனக்கு உன்னால பேசினாலும் அவங்க ஆறுதலான வார்த்தைகளை கொடுப்பான். சகோதரம் என்றால் அப்படித்தான் இருக்க வேணும். வேதம் சொல்லுது ஒரு சகோதரத்தை பகைக்காத பகைச்சா 70 மன்னி என்று சொல்லி அதை எல்லாத்தையும் கற்றுக்கொண்ட நாங்கள் அதன்படி நடக்க வேணும் நினைக்கிறேன். சில விஷயங்கள் நானும் இந்த வீடியோவில் காட்டினேன். அண்டை வந்து இந்த ஆட்டு ரத்தம் வந்து சாப்பிட்றதுன்னு ரத்தம் வந்து சாப்பிடக்கூடாது, எந்த விதத்தின் ரத்தம் சாப்பிடக்கூடாதுன்றது தெரியும். ஆனால் அவர்களுடைய அன்பு ஒரு மனிதனுடைய அன்பை வந்து ஏன் சாப்பிடக்கூடாதா கூடாது, ரத்தம் சாப்பிடக்கூடாது. அந்த ஒரு மிருகத்தின் ரத்தத்தை நாங்கள் சாப்பிடுவோமே இருந்தால் அதன் ஒரு இதாகிடும். நாங்களும் மிருகத்தன்மை மாதிரி எங்களுக்கு கூட வந்து சுகமா மாறப்படி அப்போ எங்களோட உடம்புல மிருகத்தின் இரத்தமோட விளையாட்டு இருக்குல்ல. நிறைய விஷயங்கள் இருக்குது, சொல்லப்போனால் சொல்லி கொண்டு போகலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது, அதுக்காக தான் சொல்கிறேன். நான் மனுஷர் உள்ளதுக்கு அரைவாசி மிருகமாக தான் இருக்கிறான். இல்லை மிருகமாக்குறது கூட இருக்கிறாங்க. நேற்று விஷயத்தில் பார்த்து நான் இல்லை டென்ஷன் வரும் இது வரும்ன்ட்டு அதுக்கெல்லாம் காரணம் பக்கத்தில் இருக்கிறாள் நான் சொல்லி கொண்டு வந்திருக்கிறது. பக்கத்தில் இருக்கிற யாருன்னு இல்லை, பக்கத்து வீட்டுக்காரரோ இல்லைன்னா எனக்கு பக்கத்தில் இருந்த நீரோ எனக்கு தெரியல. எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணி கொள்ளுங்க. சரி இப்படி நாங்கள் இப்போ ஜூஸ் அடிச்சு தாங்க உங்களுக்கு தான் டென்ஷன் ஆக்கு வேறு வேற ஐஸ் கட்டி போடணும். ஐஸ் கட்டியெல்லாம் உருகிட்டுது. அதுக்கு கதைச்சு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்படியே கொட்டி விடும். கரண்ட் தட்டை கூட நினைக்கிறேன் எல்லா கரைஞ்சி போட்டு கதையை பொறுப்பியல. எரிமலை எப்படி ஐஸ் மலை எப்படி பொறுக்கும் தெரிஞ்சு விட்டு. சரி ஓகே தண்ணி விடணும் கொஞ்சம். ஓரளவு காணும் உங்களுக்கு ஜூஸு கேட்ட மாதிரி அடிச்சா சரி. பார்த்து நானே செஞ்சுருக்கலாம் போல அதில் கொண்டு வச்சுட்டு எடுக்கிறது இல்லையே. சரி அதான் முடி. சரி ஓகே செஞ்சுட்டு பார்ப்போம். ஜூஸை வந்து உழுவுறது இப்போ கொஞ்சம் தடிப்பாரு, கொஞ்சம் தண்ணி விடுவோம். ஓ அதான் சொல்ல நிறைய நார்ச்சத்தில் இருக்குது. கொஞ்சம் தண்ணி விடுங்க. நல்ல தடிப்பாரு. தடிப்பதான் நல்ல தடிப்பதான் தான் பசி இருக்கா. ஓகே அவக்கோடா ரெடி குடிச்சு பார்ப்போம். அதை கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கோம். தடிப்பால் இருக்கு என்ன கைக்குதோ தேன் சொட்டை விட்டேன். நீங்கள் கொஞ்சம் கூட விட்டுருக்கலாம் தானே. கரண்டி எடுத்து கொண்டு கொஞ்சம் தேனையும் விட்டு தண்ணியும் விடும். டயபெட்டிக் இருக்கிறபடியால் கச்சலை குடிப்போம் வேறு என்ன. ஐயோ இது பார்க்குற எங்களுக்கு இதாக எங்களுக்கு சரியா கைக்குது. அவ கூட இப்போ கச்சலே காயில்ல காய் பழத்தான் இருக்குமா. பழத்தால் கொஞ்சம் இனிப்பேன். அது பழமாக தான் ஜூஸ் அடிக்கணும்னு சொல்கிறது. அப்போ பழுக்க விடணும். நான் பழத்திரும் வச்சு விட இது கொஞ்சம் காய் தானே. இப்போ பூசணிக்காய் மாதிரி கொஞ்சம் விட்டேன். ஆனாலும் நல்லா இருக்குது. என்ன சொல்லுங்க இதில் வந்து இந்த ஒரு இதை குடிச்சா நல்ல பசியாக இருக்கிற டைம் நீங்கள் அவக்கூட ஜூஸை வாங்கி குடிங்க. கடையில் செய்ய நல்லா இருக்குமா தெரியுமா. நல்லா இருக்கும் உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். கச்சலாக கிடக்கனால நான் குடிக்கிறேன். இப்போ பார்த்துருப்பீங்க இதில் வந்து நிறைய சத்துகள் இருக்குது. அது மட்டும் இல்லை நாங்கள் நிறைய கதைச்ச விஷயங்களும் வந்து தவறா பிள்ளையா என்ற இதில் வாழ்க்கை நடக்கிற விஷயம் நாங்கள் கண்ணால் கண்டுகொள்கிற விஷயங்களை தான் இதில் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த அவ கூட யூஸ் அப்படி அடிக்கிற கட்டாயங்க இந்த ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு தெரியல. கைக்கிதான் அது என்னென்ன சரி அடிக்கிறன்னு சொல்லி நீங்கள் வந்து சீனி போட போகணும். நீங்கள் சீனி வேணாம் சீனி ஐங்கர் அதெல்லாம் போடணும். கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் போடக்கூடாது. ஜூஸ்ன்னு சொன்னால் அது அடிக்கிறதுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்கணும் சில விஷயங்களை. பாதாம் மற்றது வந்து அப்படி நிறைய விஷயங்களை போடலாம். கஜு ஐங்கர் சீனி பால் அப்படி விட்டு அடிக்கலாம். இது எங்களுக்கு அந்த வருத்தத்தை குடிக்கிறபடியால்
நாங்கள் சீனிக்கு பதிலாக வந்து ஒரு சுத்தமான ஒரு தேனை விட்டுருந்தோம். நாங்கள் பார்த்துருப்போம் ப்ரௌன்ஸ் கேட்கலாம். இதை பார்த்துருப்பீங்க. உண்மையிலேயே வந்து நல்லா இருக்குது, குடிக்க நல்லா இருக்குது. காலமாக விடிய காலமாக பசி இதாக இருக்கும். சொல்லுவாங்க இரவில் பிச்சைக்காரன் மாதிரி சாப்பிடு, விடிய காலமையில் ராஜா மாதிரி சாப்பிடுன்னு சொல்லி. இப்படியான வருத்தங்கள் வந்துச்சுன்னு சொன்னால் ராஜாவும் இல்லை பிச்சைக்காரனும் இல்லை, எல்லாம் பிச்சைக்காரனாக தான் இருக்கணும். அப்படி தான் இருக்கலாம் சாப்பாடுலேயும். ஓகே, வீடியோ வந்து முடிச்சு கொள்கிறேன். இந்த வீடியோ கருத்துக்களையும் எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோட சந்திப்போம். குடிக்காம வீடியோ முடிக்காத ஊத்தப்புறம் நினைச்சிட்டாங்க, குடிக்கத்தான் போகிறோம். ஓகே, பாய்.